நல்லா வசதி படிச்சிருக்கானா அவன் ஏதோ ஒரு வகையில அதனுடைய நெற்றிக்கண் பயன்பாட்டை அவன் சரியான முறையில ஏதோ ஒரு வழிமுறைகளை பயன்படுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி உயர்தளத்துல இருக்கிறவங்க அறிவாளிகள் இப்படி எல்லாம் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உணர்வு தளங்களை பயன்படுத்தினாலதான் அவங்க வராங்க. நெற்றிய சுருக்கி பாக்குறதோ, நெற்றிய விரித்து கேட்பது, பேசுவது, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒவ்வொருத்தரும் பேசும்போதும் கூர்ந்து கவனிப்பாங்க. இதையெல்லாம் வந்து நெற்றிக்கண்ல உணர்வுகள் வந்து தூண்டப்படுத்தினாலதான் செயல்படுது. ஒருத்தர் அறிவாளியா இருக்கான் அப்படின்னா சும்மா யாருமே அறிவாளி ஆயிட முடியாது. அதுக்கு இடம் தான் வந்து நெற்றிக்கண். ஒருத்தன் பெரிய வசதி படிச்சவனாக செல்வாக்கா இருக்கான், அவனுக்கு மட்டும் வசதி இருக்கு, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னா அதை பயன்படுத்துறான். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த நிலைகளை வந்து உருவாக்கிக்கிறாங்க, உணர்றாங்க. அதுக்கு அடுத்த நிலைகளுக்கு அவங்க சென்றுகிட்டே இருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுடைய பயன்பாட்டை அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கறதா. நம்ம எதை நினைக்கிறோமோ, எதை நம்ம உருவாக்குறோமோ, எதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோமோ அத்தனையும் வந்து நம்ம இதன் வழியா வந்து நம்ம வந்து அடைய முடியும் அப்படிங்கறதுதான் இதனுடைய நோக்கங்கள், செயல்பாடுகள் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல கணவன் மனைவி உறவுகள்ல பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தவங்களுடைய இது வந்து வேலையில பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு அலுவலகத்துல பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இருக்கும்போது நம்ம சில மனக்குழப்பங்களாகவும் இல்ல நம்ம வந்து பல சிரமங்கள் நமக்கு ஏற்படும் போது இது நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி போறது, வாழ்க்கை முறைக்கு எப்படி எடுத்துக்கிட்டு போறதுன்னு நமக்கு தெரியாம திணறுவோம். அப்பொழுதெல்லாம் வந்து இந்த தியானமும் இந்த வழிமுறைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பயன்படுன்றத சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ரெண்டாவது, நம்மளுடைய குணாதிசயங்கள் மாற்றிக்கொள்ளணும், நம்ம சரி பண்ணிக்கணும். இல்ல ஒரு ஒரு சிலைய வந்து நம்ம செதுக்கி ஒரு சிலையா வடிவமைக்கிறோம். இது வந்து நம்மளே செதுக்கிக்கிற ஒரு பயிற்சி தான். நம்ம குணாதிசயங்கள் எல்லாம் நம்ம மாத்திக்கலாம். இப்படி எல்லாத்துக்குமே காரணமானது இதுதான். அது எப்படி மாறலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த நெற்றிக்கண்ல நம்ம கவனிக்கிறதுனால புலன் வழியா செல்லக்கூடிய அந்த உயிர் ஆற்றலை நம்ம வந்து ஸ்டாப் பண்றோம். நம்மளுடைய உயிர் ஆற்றல்கள் வந்து எப்படி வெளியேறுதுன்னா, நம்ம வந்து பேசுறதுனால, கேட்கறதுனால, இப்படி நம்ம வந்து சாப்பிட்றதுனால, முகர்றதுனால, பார்க்கறதுனால, இப்படி எல்லா வகையிலுமே நம்மளுடைய உயிர் சக்திகள் வந்து விரயமாகிட்டே இருக்கு. அது மிகப்பெரிய அளவுல போயிட்டே இருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியல, அந்த சக்திகளை. இப்போ நம்ம அந்த சக்திகளை வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சக்திகளை நம்ம நெற்றிக்கலத்துல நம்ம வச்சுக்கணும். இந்த நெற்றி உணர்வுல இருந்துகிட்டு நம்ம இந்த சக்திய அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி தான் இது. அதனால இந்த பயிற்சியை வந்து நம்ம மன அடக்கம் அப்படிங்கிறது, சில நேரங்கள்ல நம்மளே சொல்லுவோம், என்னுடைய மனம் வந்து எனக்கு அடங்கல, எனக்கு கட்டுப்படல, நான் சொல்றது கேட்க மாட்டேங்குது, மனம் வசப்படல, இப்படிலாம் நம்ம வந்து சொல்வதற்கு காரணம் நாம ஒன்றும் சரியான ஒரு வழிமுறைகளை பின்பற்றல. நம்ம என்னதான் நினைப்போம், ஒரு செயல்களை நம்ம வாழ்க்கையில எத்தனையோ செயல்களை செய்வோம், அந்த செயல்களை வந்து நம்மளால வந்து சிறப்பா செய்ய முடியல, லட்சியத்தை நோக்கி போக முடியல அப்படின்னா நம்ம தடுமாறுவோம். அந்த இடத்துல லட்சியத்தை நோக்கி போகும்போது தடுமாறுவோம். அப்பெல்லாம் வந்து நமக்கு இந்த முறைகள் தான் வந்து நமக்கு பயன்படும். அப்போ நம்ம இந்த நெற்றிக்கண்ல நம்ம நினைக்கும் போது நம்ம அனைத்தையும் அடைவதற்கும் லட்சியத்தை நோக்கி செல்வதற்கும் மனம் புணர போகாம நம்ம மனதை நம்ம வசப்படுத்தி அதை வந்து நம்ம வந்து சிறப்பான முறையில செயல்படுத்துவதற்கு இந்த தியானம், இந்த நெற்றிக்கண் தான் வந்து ரொம்ப அவசியமானது. அதனால இந்த உணர்வுகளை வந்து நம்ம வந்து பெருக்கிக்கணும், நல்லா ஆழ்ந்து உள்நோக்கி போகணும் அப்படிங்கிறதா இது. அப்ப நம்ம புலன்களை கட்டுப்படுத்தினாவே நம்ம சக்திகளை அதிகமாகுது, மனம் ஒருநிலைப்படுது. எப்பயுமே மனம் ஒருநிலைப்படும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அதுதான் முக்கியம். அப்ப நம்ம மனம் ஒருநிலைப்படும் போது அந்த நெற்றிக்கண்ல தான் மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். இப்போ ஆசைகளுக்காக நம்மளுடைய எண்ணங்கள்லாம்
தேவையற்ற செயல்களில் ஈடுபடும் போது அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு நம்ம அதை அடக்கப்படுவதற்கு இதெல்லாம் வந்து நெற்றிக்கண் தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எந்த விஷயங்களா இருந்தாலும் நீங்க அங்கிருந்து தீர்மானிக்கலாம். அது ரொம்ப முக்கியம். நீங்க நினைக்கலாம் நம்ம மனசுதான் தீர்மானிக்குது, எண்ணங்கள் தான் தீர்மானிக்குது அப்படின்னு. ஆனா நம்மளுடைய நெற்றிக்கண்ல தான் அந்த புத்தி அப்படிங்கறத இருக்கு. அங்க வந்து நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய மனம் கட்டுப்படுவது மட்டும் இல்ல, வசப்படுத்துவதற்கான ஒரு வேலைகளை அது வந்து இயல்பா செஞ்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம அதுகிட்ட நம்ம விட்டுடணும். மெய் உணர்வுல நினைச்சுக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, நான் என்ன செய்யறது அப்படின்னா அதை நம்ம வந்து நெற்றிக்கண்ல நினைச்சு அதை நம்ம வந்து செயல்படுத்தி வெற்றியும் பெறலாம் அப்படிங்கறதுதான் இதனுடைய நோக்கங்கள், செயல்பாடுகள்லாம். அதனால நம்ம வந்து நெற்றிக்கண் உணர்வுகளை எந்த அளவுக்கு செயலாக்கம் செய்து அதை மேன்மைப்படுத்துவதற்கு, அதை வந்து இந்த வாழ்க்கைக்கு தேவையானதுக்கு நம்ம கொண்டு போகலாம். இப்போ இந்த மெய் உணர்வு நமக்கு நெற்றில கவனிக்கிறதுனால ஒண்ணு, நம்ம அந்த உடலை பலப்படுத்திக்கலாம், நோய் இல்லாம பார்த்துக்கலாம், எந்த கஷ்டம் இல்லாம நம்ம இருந்துக்கலாம். இப்ப எல்லாருக்குமே வந்து நோய் தன்மை வந்து அதிகமா வருது, சுகர், பிரஷர் இந்த மாதிரி எல்லாம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம இந்த உயிராற்றல்கள் வீணாகிறது தான். அப்போ இந்த உயிராற்றலை வந்து நம்ம அந்த நெற்றிக்கண்ல இருந்து ஒழுங்குபடுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த பெட்யூட்ரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு தளத்துல இருந்துகிட்டு இந்த உடல் ஆரோக்கியத்தை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து சுரபிகளுக்கும் தலைமையான சுரபி வந்து இந்த நெற்றிக்கண்ல இருக்கக்கூடிய அந்த நாளமில்லா சுரபி தான். இந்த சுரபி வந்து சிறப்பான முறையில செயல்பட்டதுன்னா நமக்கு நோயே வராது. அதனால இந்த சுரபி வந்து இங்கதான் இருக்கு. அதை வந்து நம்ம தியானத்தின் மூலியமா அதை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிச்சுக்கலாம். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் சக்திகளை அதிகப்படுத்துவதற்கும் நம்ம எத்தனையோ பணிகளை வேலைகளை செய்கிறோம், சோர்வு அடைஞ்சிருவோம். அப்போ சோர்வு அடையும் போதெல்லாம் இந்த உணர்வை கவனிக்கும் போது நமக்கு ஒரு சுறுசுறுப்போ உற்சாகமோ நமக்கு கிடைக்கும். அதே போல நம்மளுடைய மனது அப்படிங்கிறதையும் இந்த தியானத்தினால மனதை வந்து நம்ம ஒழுங்குபடுத்துவது, வசப்படுத்துவதும் இந்த நெற்றிக்கண்ல தான். அடுத்து நம்மளுடைய ஆன்ம விழிப்பு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விழிப்பு தான் எல்லாருக்குமே வந்து தன்னைத்தான் அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த விழிப்பு வந்து நமக்கு நெற்றிக்கண் விழிப்பு அவசியமானது வேணும். அப்ப நமக்குள்ள இருக்க சக்தி என்ன, நம்மள வந்து நமக்குள்ள ஆன்மா இருக்கா, என்னதான் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியாமவே இருந்துட்டு இருக்கோம் வாழ்நாள் முழுக்க. கடவுள்னா என்ன, கடவுள் தன்மைனா என்ன, ஏன் கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு போறதுனால என்ன நன்மை, உண்மையிலேயே கடவுள் நம்ம எடுத்துட்டு போற அத்தனை விஷயங்களும் நிறைவேற்றுதா அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு புரியாத ஒரு புதிராவே நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நமக்கு தெரியல இது எப்படி நடக்குது, எப்படி போகுது அப்படிங்கிறது புரியல. கோவிலா சில பேர் போவாங்க பிரச்சனைகளை நோக்கி. ஆனா அங்கெல்லாம் பிரச்சனைகளை தீர்ந்துருமானா சிலருக்கு தீரலாம், சிலருக்கு தீராது இருக்கலாம். ஆனா ஒரு கான்பிடென்டா இல்ல, எந்த ஒரு கடலும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதே நேரங்கள்ல கடவுளை கும்பிடுறவங்க எல்லாரும் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னா நல்லவங்களும் வணங்குறாங்க, கெட்டவங்களும் வணங்குறாங்க, நல்லவங்களுக்கும் சோதனைகள் வருது. இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நல்லவனும் கடவுளை வணங்குறான், கெட்டவனும் கடவுளை வணங்குறான். அப்போ இதுல யாருக்குதான் கடவுள் உண்மையான விஷயங்களை கொடுப்பாரு அப்படிங்கறதுல நமக்கு புரியாத புதிராவே எல்லாமே இருக்கு. இந்த ரகசியங்களை, இந்த நிலைகளை நம்ம வந்து எப்படி அறிந்து கொள்வது, எப்படி புரிந்து கொள்வது, எப்படி தெரிந்து கொள்வது, இப்படிங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான். ஏன்னா நம்ம எப்படி உருவானோம், எப்படி இந்த குழந்தையா வந்தோம், வளர்ந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்து பெரிய அளவுல வளர்ந்துருக்கோம். ஆனா பிரச்சனைகள் ஏன் நமக்கு தேடி வருது, இது எத்தனையும் நீங்க அறிஞ்சிக்கிறதுக்கு இந்த நெற்றிக்கண்ணால தான் முடியும். இப்போ இந்த நெற்றிக்கண்ல இருந்து நம்ம அனைத்தையும், இந்த நாணத்தையும் உண்மை நிலைகளையும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கின்ற ஒரு வழியும் இங்க இருக்கு. இந்த 3 நிலைகளுமே இந்த இடத்துல இருந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே நேரங்கள்ல நம்ம இதையும் கடந்த உயர் தளங்களும் இருக்கு. இந்த உயர் தளங்கள்ன்றது நம்மளுடைய பீனியல் கிளான்ஸ்ன்னு இருக்கு, நம்ம உச்சந்தலையில இருக்கு. இது வந்து சுத்தின்னு சொல்லலாம், சகஸ்காரம்னு சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம நிற்கும் போது நம்ம வந்து உலக விஷயங்களை விட்டுட்டு
இந்த பிரபஞ்ச ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கும், இந்த பிரபஞ்சத்தோட இணைவதற்கும், இந்த இறையாற்றலோட தொடர்பு கொள்வதற்கும், இந்த இறையாற்றல்களை உணர்வதற்கும், இப்படி பல வகையில இந்த உச்சிக்கண் தியானம் பயன்படுது. அதுக்கு பிறகு பிடரிக்கண் அப்படிங்கிற ஒரு பயிற்சியும் இருக்கு. இந்த பிடரிக்கண்லன்றது நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய இந்த இறைவனோட அர்ப்பணிப்பு, அதாவது இணைந்து கொள்வது, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு அந்த இடத்துல. அது மாதிரி சுழிமுனை, உள் சுழிமுனை தியானம் இருக்கு, சுக்கும பயணங்கள் இருக்கு, இது மாதிரி ஆசிரியர் பயிற்சி, மாதிரி தொடர் பயிற்சிகளை இந்த நெற்றிக்கண் தியான மையம் கொடுத்துட்டு இருக்கு. அந்தந்த தளங்களை கொடுக்குது. ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டா, டூ வீலர்ல நம்ம போறோம். டூ வீலர்ல போகும்போது வண்டியை ஓட்டும் போது முதல் முறையா நமக்கு பிரேக் எங்க, கிளட்ச் எங்க, இப்படி எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ நம்ம அந்த ஓட்டும் போது குழப்பங்கள் ஏற்படும். ஆனா அதுவே நீங்க பழகிட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு நீங்க பிரேக்கிங் அது தானாவே வேலை செய்யும். உங்க கை, இடது கை வந்து ஒரு பக்கம் இருக்கும், வலது கை ஒரு பக்கம் இருக்கும், இடது கால் வந்து கீர் புறத்துல இருக்கும், வலது கால் வந்து பிரேக் புறத்துல இருக்கும். இப்படி கண்கள் வந்து வண்டி ஓட்டும் போது பார்க்கும், காது கேட்கும். இப்படி ஒவ்வொரு செயல்களும் நம்ம வந்து கிளர்ச்சி எது, பிரேக் எது, ஆக்சிலேட்டர் எது, இப்படி எல்லாத்தையும் பத்தியும் நம்ம எல்லா இயக்கங்களும் வண்டி ஓட்டும் போது நமக்கு செயல்படுது. அப்போ அன்னிச்சையான செயல்களை, ஆனா நம்ம எங்கேயோ எண்ணங்களை வச்சுக்கிட்டு போவோம். வீட்டுல பிரச்சனை நினைப்போம், அங்க போகணும்னு நினைப்போம், இங்க போகணும்னு நினைப்போம், எண்ணங்கள் மட்டும் போய்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம வண்டிகளை நம்ம வண்டியை ஓட்டுவோம். அப்போ சில இடங்கள்ல வந்து கூட்டங்கள் அதிகமா இருக்கும். அப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை ஸ்லோ பண்ணிக்குவோம். அதே நேரங்கள்ல வந்து காலியான இடமும் நல்லா வேகமா போவோம். இப்ப இங்கெல்லாம் வந்து நமக்கு கீர் வந்து அவசியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர் அப்படின்னு. அப்போ ஒரு ஃபோர்த் கியர்ல போய் 10லயோ இல்ல 15லயோ 20லயோ போக முடியாது. அப்போ வந்து வண்டி வந்து ஸ்டாப் ஆயிடும். அது மாதிரி அந்தந்த கீருக்கு போகும்போது அந்தந்த வேகத்தை வந்து நம்ம வேகப்படுத்தணும் அந்த வண்டியை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஓட்டணும். இதெல்லாம் தான் இந்த தியானத்துல பயன்படுத்திக்கல இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் கியர் நியூட்ரலுக்கும் கொண்டு வரலாம். நம்மளுடைய மூலாதாரம் தான் நியூட்ரல். ஃபர்ஸ்ட் கியர்ன்றது நம்ம நெற்றிக்கண், செகண்ட் கியர் வந்து உச்சிக்கண், பிடரிக்கண் வந்து தேர்ட் கியர், அப்போ உள் சுழுமுனை ஃபோர்த் கியர். இப்படி ஒரு கியரா நம்ம அந்தந்த தளங்கள்ல இருந்து நம்ம செயல்படுறோம். அப்போ செயல்படும் போது அந்தந்த வழிமுறைகளை நமக்கு பின்பற்றி ஆகணும். நான் இப்போ நெற்றிக்கண்ல இருந்து நான் பயிற்சி எடுக்கும்போது நெற்றிக்கண்ணுடைய தளத்துல இருந்துதான் நான் வந்து உங்ககிட்ட பேசுவேன். அதே நேரங்கள்ல நம்மளுடைய உணர்வு தளங்களை, ஒவ்வொரு தளங்களை எந்த தளங்கள் நமக்கு வேணுமோ அந்த தளங்களை இருந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப நெற்றிக்கண்ணுன்றது நம்மளுடைய அன்றாட தேவைகளையும் பிரச்சனைகளையும் எல்லாத்தையுமே வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஒண்ணு. நம் தேவைகளை நிறைவேற்றிக்கிறது எல்லாமே நெற்றிக்கண்ல இருந்து தான் நம்ம எல்லாமே செய்ய போறோம். இந்த வாழ்க்கைக்கு தேவையான, இல்லற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே இந்த நெற்றிக்கண்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. உச்சிக்கண்ல இறைத்தன்மை அறிந்து கொள்வதற்கான இந்த மாதிரி ஒவ்வொரு தளங்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கோம், புரிய போறோம், உணர போறோம். இது வந்து இந்த ஆன்மீகங்கிறது என்னைக்கு ஒரு நாள் முடிகிறது இல்லை, தொடர்ந்து நீங்க பயணிக்க வேண்டிய ஒண்ணு. இந்த உணர்வு தளங்களை நான் 30 வருடத்துக்கு மேலாக இந்த உணர்வு தளல இருந்து நான் பல ஆராய்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டு இந்த பயிற்சி முறைகளை கொண்டுட்டு வரேன். ரெண்டாவது, டெலிபதி அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நான் வந்து இப்போ ஏற்படுத்திருக்கேன். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பயிற்சிகளை கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் ஒரு நிமிடத்துல இந்த நெற்றிக்கண் தீட்சையை வந்து கொடுக்க முடியும்னு கொடுத்துட்டு நல்ல அனுபவங்களும் எல்லாருமே கிடைக்குது. நேரடியாகவும் இதை கொடுக்குறேன். அதனால இந்த பயிற்சிகள் வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சி களமா நான் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். இது வந்து உங்களுக்கு எல்லாம் நான் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்னென்னலாம் ஏற்படுது, எப்படிலாம் செயல்படுது, எப்படிலாம் நீங்க உணர்றீங்க, உங்க வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்துது, உங்க வாழ்க்கை தரம் எப்படிலாம் உயருது அப்படிங்கிற மிகப்பெரிய ஆராய்ச்சிகளும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மிகப்பெரிய ஒரு ஒரு பணியை நான் இங்க எடுத்துக்கிட்டு வரேன். இது விலை மதிக்க முடியாத ஒரு பயிற்சி முறைகள் தான். இந்த பயிற்சி முறைகள் வந்து நான் எளிமையா கொடுக்குறேன், எளிமையாவும் நான் இருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த எளிமையான பயிற்சியும் எளிமையா இருப்பது மட்டுமே சிலருக்கு வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா நான் வந்து இயல்பா இருப்பேன். எந்தெந்த தளத்துல நான் இருக்கணுமோ அந்த தளத்துல போய் அப்பப்போ அதுல அமர்ந்துகிட்டு ஒரு உயர்தல இறைவன் என்ற ஒரு தளத்திலேயே அமர்வேன்.
அதே நேரங்கள்ல உங்களை போல சாதாரணமான தளத்திலையும் அமருவேன். இப்படி ஒவ்வொரு தளங்களுக்கும் நான் வந்து சென்று அந்தந்த நிலைகளை அப்பப்பொழுது நிறைவேற்றி கொண்டும் இருந்துகிட்டும் இருக்கேன். அதனால நீங்க வந்து இந்த பயிற்சிகளை சிறப்பா செய்யுங்க. சிறப்பான முறையில உங்களுக்கு நெற்றிக்கண் தியானம் வந்து மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நான் வந்து இந்த ஆலோசனைகளோ இந்த பயிற்சி முறைகளையும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கேன். அதே நேரங்களில் பல விஷயங்களை நான் வந்து யூடியூப் மூலியமா உங்களுக்கு வழங்கியிருக்கேன். இந்த ஆலோசனைகள்லாம் நீங்க அடிக்கடி நீங்க கேட்டு தெரிஞ்சு ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க. 200 வீடியோ கிட்ட நெருங்க போகுது. அப்ப அவ்வளவு விஷயங்கள் வந்து உள்ளடக்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதுல இருந்தெல்லாம் நீங்க பார்க்கலாம், கேட்கலாம், அது சம்பந்தமா என்கிட்ட பேசலாம்.